போன உடனே போஸ்டர் அடித்து போட்டு எருசலேம் முழுக்க நெகேமியா வந்திருக்கிறார், மதில் சுவரை கட்டப் போகிறாராக்கும், நாளையிலிருந்து வேலை ஆரம்பிக்கிறது, மாலை போட்டு அவரை வரவேற்போம்னா ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிசாசினுடைய ஆளுங்க ரெடியாக இருக்கிறாங்க. அன்னைக்கே இவனை காலி பண்ணியிருப்பான், கொலையே பண்ணியிருப்பானுங்க. பிற்பாடு அந்த சன்பல்லாத்து தோபியான்கிறவனெல்லாம் பற்றி படிச்சிங்கன்னா அவனுங்கெல்லாம் கொலை செய்கிறதுக்காக வகை தேடுறாங்க. இவனை அழிக்கணும், இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட எதிரிகள் எதிராக வேலை செய்கிறவர்கள் இருக்கும்போது கர்த்தருடைய வேலை நிறைவேறணும்னா கொஞ்சம் அமைதலாக இருக்கணும். வேலையை நடத்துகிற மொழியோ விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஹலோ, நிறைய பேர் விளம்பரம் பண்ணியே கெட்டு போனாங்க. நான் கட்டுகிறேன், பிடிக்கிறேன், எழுப்புகிறேன் ஒன்று இருக்கிற விரோதி எல்லாம் உஷாராயிட்டான். நிறுத்து, கட்டுறதை தடுத்து நிறுத்து, அதை எப்படியெல்லாம் தடை பண்ணுமோ தடை பண்ணு அப்படின்னு வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம். கத்தர் எதாவது செய்ய சொல்லணும்னா வாயை மூடிட்டு குவைட்டாக இருக்கணும். குவைட்டாக இருந்து சைலண்ட்டாக வேலையை செஞ்சு முடிக்கணும். எல்லாத்தையும் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. பேசாமல் வேலையை செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு பிறகு தான் விரோதிகள்லாம் தெரியும். அப்புறம் அல்லது எந்த நேரத்தில் சொல்லணுமோ அதை சொல்லணும் பாருங்கள். போன உடனே சொல்லியிருந்தானே எல்லாமே கெட்டு போயிருக்கும் பாருங்கள். போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டான், எல்லாம் பண்ணிட்டான், யாருக்குமே தெரியாது, போனதும் தெரியாது. ராத்திரியில் தான் போய் சுற்றி பார்க்குறான். இவன் போன மிருகத்தை தவிர வேறு எதையும் கொண்டு போகல. அப்படி பார்த்துட்டான் பாருங்கள். பார்த்துட்டு பிறகு ஜனங்கள்கிட்ட பேசுகிறது பாருங்கள். 17ஆம் வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. ஜனங்கள்கிட்ட பேசுகிறான். நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். பாருங்க, போய் ஜனங்கள்கிட்ட பேசுகிறான். பேசுகிறதே என்ன நாசுக்காக பேசுகிறான் பாருங்க. 91 வருஷமாக தூங்கிட்டு இருந்தீங்களா, முட்டை விட்டுட்டு இருந்தீங்களா? இந்த மாதிரி பேசலை. 91 வருஷமாக என்னத்தை பண்ணிட்டு இருந்தீங்க? செவரெலாம் இப்படி கிடக்குது, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அறிவு இல்லையா? அப்படி பேசலை. என்ன சொல்கிறான்? அலங்கமெல்லாம் விழுந்து கிடக்குது, மதில் செவரெல்லாம் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. நம்முடைய விரோதிகள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருக்குது. அவன்லாம் நம்மளை நிந்திக்கிறான். உனக்கு ஏது பாதுகாப்பு? நீ எப்படி பத்திரமா இருப்ப அப்படின்னு சொல்லி பேசி சிந்தி, உங்கள் கடவுள் எங்கே இருக்கிறாரு, உனக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பேசி சிரிக்கிறான். இந்த நிந்தையெல்லாம் நம்ம போக்குவோம், இந்த பாதுகாப்பற்ற நிலையை மாற்றுவோம், நல்லா பாதுகாப்பாக அந்த செவரெல்லாம் கட்டுவோம். எப்படி மோட்டிவேட் பண்ணுறான் பாருங்கள். ஜனங்கள்கிட்ட எப்படி பேசணுன்ற அறிவு கூட சிலருக்கு கிடையாது.